என்ன புள்ள புதுசாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் நிறையா முளைச்சிருக்குது பார்க்குறேன். விஜய் அண்ணாவும் திருசாவும் சேர்ந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க சேர்ந்தே வரல, தனித்தனியாக தான் வந்தாங்க. விஜயன் அவங்கள கண்டுக்க கூட இல்லை. ஆஸ் யூஸ்வல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கீரை வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க, நானா அப்படி பண்ணிட்டேன், உன்னால எனக்கு அசிங்கமாக இருக்குதுண்ணா. என்னமோ இவன் பெரிய ஆள் நிறையும் விஜய்னாலே ஒரு பேர் வந்து கெட்டு போச்சான். செத்துப்போ யார் வேணான்னு சொன்ன உடனே. இதில் இன்னொரு திடீர் தளபதி ஃபேனு அவர் வந்து வீடியோ போடுறாரு. என்னன்னா எல்லாரும் எங்களை தற்கொலையும் சொல்கிறாங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டா அப்போ உண்மையிலே நாங்கள் தற்கொலைகளாமா அப்படின்னு. நீ தற்கொலை தான். என்ன ரீசன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த திடீர்னு வந்தீங்களா தளபதிக்கு ஃபேன்ஸு, நீங்கள்லாம் அந்த 200 காசை வாங்கினோமா இன்மநிதிக்கு முட்டி போட்டோமான்னு கம்முன்றங்க. அதை விட்டுட்டு சும்மா அந்த தளபதி ஃபேன்ஸ் மாதிரி வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் தளபதிக்கிட்ட இதான் எதிர்பார்த்தேன். அழகாக வந்தார், இது என்னோடய பர்சனல் லைஃப், அதை நான் பார்த்துக்கிறேன், அதை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. பக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தான் நான் தளபதிக்கிட்ட எதிர்பார்த்தேன். அப்புறம் இந்த தளபதி ஃபேன் மாதிரி வீடியோ போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா அடிக்க ஆரம்பித்தானுங்க ஐடிவிங்க இறங்கி அப்படின்னா ஃபீல்டிலே இருக்க மாட்டீங்க, அத்தோட காணாமல் போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், உண்மையான தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் மாற மாட்டானுங்க. எங்களோட எய்ம் ஒரே டார்கெட், திமுக. நீங்கள் மக்கள் பணத்தை திருடி உங்கள் குடும்பத்தை வளர்த்தீங்க, அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அந்த குடும்ப ஆட்சியை, அந்த குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒருத்தர் வராரு. அந்த ஒருத்தருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அந்த ஒருத்தர் எங்கள் அண்ணன், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தனை கலைக்க என்னென்னமா பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. என்ன வேணால் பண்ணாலும் நாங்கள் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். இந்த 200 ஊபீஸ்லாம் வந்து ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னமோ சொல்கிறீங்களே விஜய் வந்து இல்லை இது சரியில்லை, கொண்டாடி பிடிக்கதா லாய்க்கு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பேசலாம் வாடா, வெக்கம் மானம் சூடு சொரணை எதுனா இருக்காடா உங்களுக்குலாம். நாம் முதல்ல ஒழுங்காக இருக்கணும். இன்னொருத்தனை பார்த்து திருட வேணாம்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நீ முதல்ல போடான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், மூட்டிருங்க. பர்சனல் லைஃப்லலாம் வராதிங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நாங்கள் நோண்ட ஆரம்பித்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போவும் சொல்கிறேன், விஜய் அவர் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து தான் மக்கள் செலவு பண்ணுறாரு. உங்களை மாதிரி மக்கள் பணத்தை எடுத்து தன்னோட பாக்கெட்டில் வைக்கல, தன்னோட குடும்ப நலனை பார்க்கல. பார்த்துருக்கணும். சும்மா வந்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது.